நான் வண்டி வாங்கின புதுசில் இருந்தே பைக்கை இந்த மாதிரி கொண்டு விட்டுருவேன். விட்டுட்டு மதியானம் ஆகும்போது சரியான வெயில். மேலே பார்த்தீங்களா ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. நம்ம மீஷோவில் வந்து சரி இதுக்கு கவர் தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு 174 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் மாதிரி இது போட்டிருந்தான். அதுவும் 100% வந்து வாட்டர் ப்ரூஃப்னு வேறு போட்டிருந்தான். நான் 174 ரூபா தானே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கி கவரை பார்த்தா அந்த மழையிலலாம் நம்ம குடை இருக்கும்ல, குடையோட துணி மாதிரி இருந்துச்சு. குடையோட துணி எப்படி இருக்கும், மழை பெஞ்சிச்சுன்னா உள்ளே வந்து தண்ணி வராது. ஆனால் இந்த துணியை பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்து தண்ணி வரும் அப்படின்னு. இருந்தாலும் சரி போற்றி விடுவோம், வாங்கினதாச்சே அப்படி மனசை கல்லாக்கிட்டு அப்படி போட்டு விட்டேன். 174 ரூபா தான், ஓவர் இது பண்ணக்கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போற்றி விட்டுட்டேன். போற்றி விட்டுட்டு கரெக்டாக மத்தியானம் அந்த டைம் பார்க்குறேன், மழை பெய்யுது. என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி நல்ல மழை, செட்டியான மழை. இந்த துணியை பார்த்தாலே தெரியும் நம்ம குடையிலெல்லாம் தண்ணி விழுந்துச்சுன்னா அப்படி சறுக்கிட்டு வந்துடும். இது எல்லா தண்ணியுமே வண்டிக்குள்ளே தான் போகுது. நான் கவரை எடுத்து பார்த்தேன், வண்டி ஃபுல்லாகவே நனைஞ்சு தான் இருந்துச்சு. இப்போ டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த துணி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா வண்டிக்கு உள்ளாடி டஸ்ட்டு போகாது. நம்ம நீட்டாக கழுவி வச்சுருப்போம். பஸ்ஸு அது இதெல்லாம் ரோட்டில் போகும்போது என்ன ஆகும்னா வண்டியில் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா துணி வந்து அந்த டஸ்ட்டை ஏற்றுக்குது. பட் அந்த துணியிலேருந்து டஸ்ட்டு போக மாட்டேங்குது. நம்ம தட்டி விட்டால் போக மாட்டேங்குது. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கழுவி தான் போடணும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நைட் டைம்லலாம் இந்த ட்ரெஸ்ஸு போடாமல் அப்படி வண்டியை மட்டும் விட்டுருந்தோன்னா ஈஸியாக வந்து ஹேண்டில் வந்து ரொட்டேட் பண்ணி ஈஸியாக உருட்டிட்டு போகலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த துணி இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த துணியை எடுத்து அடுத்து ஹேண்டில் பாரை திருப்பி இந்த மாதிரி இருக்கும். இந்த துணிக்கு அடியில் ஒரு இது இருக்கும், லாக் மாதிரி. அந்த லாக்கை போட்டு விட்டோன்னா அது எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வெயில் டைமு இப்படி பைக்கை வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே இடாமல் அம்மனமாக நிற்கும்போது என்ன ஆகுன்னா, வெயிலை பார்த்தீங்களா, வண்டியை தொடவே முடியாது, அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போது கண்டிப்பாக கலர் வந்து இந்த வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேட் ஆகும், கொஞ்சமாவது ஃபேட் ஆகும். ஆனால் இதை ட்ரெஸ் போட்டோன்னா அந்த வெயிலிருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ஃபேடு. அது இல்லாமல் இந்த காக்கா எல்லாம் வந்து ஆகி போய் வச்சுக்கும். இதில் எல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இந்த துணியை பொறுத்த வரைக்கும் மழையிலேருந்து எதுவுமே பண்ணாது, ப்ரொடெக்ட் பண்ணாது. துணி வந்து ரொம்ப நைஸாக தான் இருக்கும். அடுத்து கேடிஎம் டியூக்குக்கு வந்து கொஞ்சம் கவர் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த கண்ணாடிக்குள்ளே இது இன்செர்ட் ஆகாது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். மற்றபடி எதுவுமே போடாத நிப்பாட்டுறதுக்கு 174க்கு வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இந்த மாதிரி கவரே போதும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பாய் நண்பா.